சோஷியல் மீடியா பேஜஸ்ல சித்ரா அப்படின்னு ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இது வந்து தப்பு தானா, இது கரெக்ட் தானா அப்படின்னு டிபேட்க்கு நான் வரல. பட் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி, முக்கியமா உதயா சுமதியை பத்தி நிறைய பேர் வந்து பார்த்திருப்போம், வீடியோஸ் தெரியும். இவங்கள மேல இருந்த அலிகேஷன், அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க. அது என்ன தெளிவா பேசலாம். சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. ஆக்சுவலி இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, சித்ரா வந்துட்டு பல பெண்கள் மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆப்ல வந்து நிறைய சிறுவர்களை வந்து இழுக்கிறாங்க. போட்டோஸ் அமிச்சு, நீ இது பண்ற அது பண்ற, உன் வீட்டுல நான் சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி அவங்க லைஃபே காலி பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சில பேரை பத்தி சொல்லியிருந்தாங்க. திருச்சி சாதனா, திவ்யா கலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்லும் போது அதுல உதயா சுமதி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல பைல்வான் இருக்காரு இல்லையா, அவருடைய இன்டர்வியூலையும் பார்த்திருந்தேன். ரொம்ப அமைதியான ஒரு முகம், அந்த பொண்ணுலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 lakh அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. சரி, அது பார்க்கும்போது ரொம்ப ஓவரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் எதுவுமே அவங்க பேசல, அவங்க தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லுவாங்களே, இன்னும் எதுவுமே அவங்க சைட்ல இருந்து வரலையே அப்படின்ற மாதிரி உதயா சுமதி இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில இப்ப சுமதி வந்துட்டு ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க சித்ராக்கு அகேன்ஸ்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல வந்துட்டு நான் என்ன போயிட்டு இருக்கிறவளா, வெளியில போறவளா, என் மேல வந்து தேவையில்லாம ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. நான் யார் கூடயோ பேசுறேன், பழகுறேன், நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் இருக்கிறதா சொன்னாங்கல்ல. எனக்கு ப்ரூஃப் வந்து காமிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும், ஷுவரா தெரியும் நான் அப்படி கிடையாதுன்னு. சோ எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. இல்ல அப்படின்னா இந்த மீடியா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க, எனக்குன்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்க, அதை வரக்கூடாதுன்றதுனால நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு செம்ம விளாசு போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க சித்ராவை. சோ நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்றத எனக்கு எடுத்துட்டு வந்து காமிங்க. இல்லையா என் மேல இருக்கிற அந்த பொய் பழியை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மேட்டரா வந்து இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தப்பு இல்லைன்றதுனால தான் இவ்வளவு தெளிவா பேசுறாங்கன்றத நான் நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்றது உண்மையா தெரியாம புரியாம எந்த விஷயத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா, ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னா போய் அவங்க பேஜ்ல போய் அசிங்கமா பேசுறது, கழுவி ஊத்துறது, ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம். அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம், இவங்க பிரச்சனை இவங்க பாத்துக்கிட்டோம். கர்ம பூமரங்னு சொல்லுவாங்கல்ல, சும்மாவா வரும். தப்பு பண்ணா கன்ஃபார்மா அவங்க அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லது பண்ணா அதுக்கான பலனும் அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ரீதியில இருக்கும் போது நம்ம சும்மா போய் ஒருவேளை உண்மைன்னு வச்சுக்கோங்க, நீங்க திட்டினீங்க, நான் ரொம்ப நம்பினேன் அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுன்னு திட்டினீங்கன்னா இட்ஸ் ஓகே, ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இன்கேஸ் அவங்க பண்ணலன்னா நீங்க திட்டிருந்தீங்கன்னா பாவம் தானே. சரி, ஓகே, யோசிச்சுக்கோங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து அலிகேஷன்ஸ், தப்பா சில குற்றச்சாட்டுகள் யார் மேலேயாவது வைக்கிறாங்கன்னும் போது உங்க ஃபீல் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.